கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரே, உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:17. மனிதர்கள் சாதுரியமான வார்த்தைகளை பயன்படுத்தி வர்ணனையாக பேசும் பேச்சு அல்ல, அவர்கள் செய்யும் தீர்க்கமான செயல்களே உரத்த சத்தமாக பேசுகின்றன. ஆகையால் ஆண்டவரை மட்டுமே நாம் நம்பி இருப்பதை ஆரவாரமான பேச்சினால் அல்ல, அடக்கமான செயல்களினால் காட்டுவதிலும் அவருடைய சமாதானத்தில் நுழைவதில் கவனமாக இருப்பதிலும் காட்ட வேண்டும். மேலும் எதிலும் நாம் நினைத்த காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்கிற வேகத்தை தவிர்த்துவிட்டு அவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது நம்மால் செய்து முடிக்க முடியாத காரியங்களை தேவனே செய்து முடிப்பார். நாம் சிறப்பாக திட்டமிட்டு காரியங்களை செய்வதினால் நம்முடைய இலக்கை அடைந்துவிட முடியாது. ஆனால் எல்லாவற்றுக்காகவும் நாம் ஆண்டவரை முழு மனதுடன் தேடும் பொழுது அவரே நம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அன்பின் பரலோக தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எல்லா காரியங்களுக்காகவும் உம்மை நம்புவோம். அவைகளை உம்முடைய கரத்தில் ஒப்படைத்துவிட்டு உம்முடைய சமாதானத்தில் இளைப்பாகவும் கிருபை தாரும். நீர் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் தந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.